ஒரு நாளைக்கு மேலே உடன் தங்கினால் எனது சிரம் வெளுக்கிக்கிழமை ஓரிடம் இல்லாத வேடம் சென்று விரைத்த கையாண்டு வருகிறேன். யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் முன்னே நாரதர் வருவார் பின்னே அவனுடைய கழகம் வரும் முன்னே ஒன்று. ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் என் கலை சுக்குநூறாக நாராயணா, எங்க போய் கழகத்தை நம்ம ஆரம்பிக்கிறது? இன்னைக்கு அசுபதியின் அரண்மனைக்கு போவோம். கழகம் கிடைச்சா கழகத்தை ஆரம்பிப்போம், இல்லைன்னா ஒரு கழகத்தை உண்டு பண்ணும். ஆகினாலே காத்தல், அழித்தல், படைத்தல் எனக்குரிய முத்தலிலுக்கும் முதலியாக இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியை, மதுரம் பழகிய அழகிய சொல்லியை, மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கிடைக்கல் கற்பகவல்லி 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 மதுரம் பழகிய அழகிய சொல்லி கருணை கிடைக்கல் கற்பகவல்லி கற்பகவல்லி
நன்றி நன்றி நன்றி. எல்லா புகழும் என் குருநாதருக்கு. விரைவில் என் கழகத்தை ஆரம்பிக்க வேண்டும். நல்லது. அசுபதி அரண்மனைக்கு செல்வோம். யாராவது வழிபோக்கர்கள் வருகிறார்களா என்று பார்ப்போம். சாமி வணக்கம் சாமி. மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். எங்கம்மா உன் முகம் சுருங்கி போயிருக்கு. சுருங்கி போச்சா? சுருங்கிருச்சா? உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? சந்தோஷம் இல்லாம இருக்கேன் முகம். அந்த கதையை ஏன் சாமி கேக்குறீங்க? சரி வாவா உட்கார. கதை என் கதையை கேட்டீங்கன்னா ராவும் பகலாகாது, ராவணேஸ்வரன் கதையாகாது. சங்கு இலையலுக்கும் ஜடநாகம் சேர்ந்தெழுகும், குண்ட மரமழுகும், பூநாளமும் சேர்ந்தெழுகும். நான் ஒண்ணு பேசினா நீங்க கூடயே ஒண்ணு பேசணுமா? நான் குசும்பு இன்னும் குறையிலையே. சச்சா, நீங்க நாரதர் 7-14 போய் வர்றவரு, அஷ்டமா சித்துக்களையும் கத்தவரு, கூடு விட்டு கூடுலாம் பாய். முகம் வந்து கவலைக்கிடமாவே இருக்கே, முகம் சோர்வா இருக்கே, அதான் என்ன காரணம்னு கேட்டேன். அதுவா சாமி, நான் மட்டுமா சோகமா இருக்கேன்? சிரிக்காதம்மா, சிரிக்காத. ஏன் சாமி, உங்க மேலோகத்துல பூரா இப்படித்தான் சிரிப்பாங்களா? சுவாமி, நாங்கள் மாதத்திற்கு ஒரு முறை நந்தவனத்தில் ஜலக்கிரீடை ஆடுவது எங்கள் வழக்கம். யாராரு? நானு, என் தோழிகள், எங்க இளவரசி அம்மா, சாவித்திரி அம்மா. ஓ சரி சரி, நல்ல காரியம் தானே. மாசத்துக்கு ஒரு கதை முடிப்போம். சரி,
என்ன சரின்றீங்க? இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை குளிப்போம் சொல்லி அதுக்கப்புறம் பேச்சு இருக்கா? இல்ல நீங்க வேற எதையோ சொல்ற மாதிரி இருக்கு. இல்லத்தா, மாசத்துக்கு ஒரு முறை ஜலக்கிரடை. ஜலக்கிரடை என்பது மாதத்துக்கு ஒரு முறை தான். குளிக்கிறது எப்பயும் குளிச்சுக்கலாம். நீங்க எல்லாம் குளிப்பீங்களா? குளிப்பீங்களா? எங்களுக்கெல்லாம் நாங்க குளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் வாடகை இருக்காதா? இந்த முகந்து பாரு. ஆமா சாமி, சந்தனமும் ஜவ்வாது மணக்குதே. ஒழுக்கமா இருப்பா. மாதத்திற்கு ஒரு முறை போனீங்க, ஜலக்கிரடை செய்ய போயிருக்கீங்க. அன்று பட்டாடை எடுத்து வர மறந்து விட்டோம் சுவாமி. அவங்க மனித மனுஷங்களுக்கு இயல்பு தானே. மனுஷனா பிறந்தாலே இது வந்துருது சாமி. நாங்க பட்டாடை எடுத்து வருவதாக அரண்மனைக்கு சென்று விட்டோம். சரி. அஸ்வதி ராஜாவிடம் அஸ்வதி ராஜா வேட்டைக்கு செல்லும் பொழுது அவர் வேட்டையில் இருந்து ஒரு சிங்கம் தப்பி சென்று விட்டது. சரி. அந்த சிங்கம் எங்க இளவரசி அம்மாவை பழிவாங்கும் நோக்கத்தோட காட்டுக்குள்ளேயே காத்துக்கிட்டு இருந்திருக்குது. அப்ப எங்க அம்மா வர தனியா விட்டுட்டு வந்துட்டோமா. நாங்க இப்ப அரண்மனைக்கு வர்றதுக்குள்ள எங்க அம்மா அந்த சிங்கத்தை கொல்றதுக்காண்டி துரத்தி இருக்கு. வீரமங்கையில எங்க அம்மா துரத்தல, எங்க அம்மாவை சிங்கம் துரத்தி இருக்கு. சரி. அப்போது ஒருத்தர் எங்க அம்மா உயிரை காப்பாத்திருக்காரு. அந்த சிங்கத்தை கொன்று விட்டார். நல்ல புண்ணியமா காப்பாத்திட்டாரு. என்ன நல்லதுதான் செஞ்சிருக்காரு. நல்லதுதான் செஞ்சாரு. அதை கொண்டு போட்டு எங்களை பூரா கொல்றதுக்கு தெரியல. இந்த சோகத்துக்கு காரணமே அவருதான். என்னமா செஞ்சாரு அவரு? எங்க சாவித்திரி அம்மாவை பார்த்து காதல் மயம் கொண்டு விட்டார். ஓஹோ, சரி. இதுக்கு போயிட்டார். சரி சரி. அதுல இருந்து அவரையே திருமணம் செய்து கொள்வேன் என்று எங்க அம்மா சாவித்திரி அம்மா ஒத்த கால்ல நிக்கிறாங்க. அன்னையில இருந்து அவர் என்ன சொல்லிட்டு போனாரு, ஏது சொல்லிட்டு போனாருன்னு எங்களுக்கும் தெரியல. அதுல இருந்து அன்ன ஆகாரம் உண்ணாம அரண்மனை அவங்க அறையில இருந்து வெளியவே வரமாட்டேங்கிறாங்க. நானும் பால் கொண்டு போய் கொடுத்தேன், பழம் கொண்டு போய் கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுக்குறேன், வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா காதல் வலையில் விழுந்தவர்கள் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நானும் நல்லா சாப்பிட்டேன். நீ என்ன செய்யற? நாரதர் வந்திருக்காருன்னு சாவித்திரிகிட்ட சொல்லு. சரி. பெரியவர்களை மதிக்கக்கூடிய பண்புடையவள் சாவித்திரி. உடனே ஓடி வந்து விடுவா. அழைத்து வா. இன்று உங்க கழகத்துக்கு நாள் கிடைச்சிட்டேன். எனக்கு தெரியுது. இது கிடைச்சாலும் அதை வச்சு கழகத்தை பண்ணக்கூடிய கழகக்காரன். எப்படியோ நன்மையா முடிஞ்சா சரி. நன்மையாகவே நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தர் 2 பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறா. வாங்கல, நான் வந்து அங்க ஏதாவது கழகம் முன்னா ஒன்ன நீங்க கூட்டிட்டு வந்துடலாம்ல. இந்த கழகத்தை உருப்படியா முடிச்சுக்கிறேன். 2ல 1 நீதானாம்ல. நீ கூட்டிட்டு போலான்னு தெரியல. பொட்டின்னு இருக்கிறேன். அம்மா, சாவித்திரி அம்மா. என்னம்மா இப்படியே ஜோகமா இருந்தா என்னம்மா? நீங்க சாப்பிடலன்னு நானும் சாப்பிடாமலே பாத்தீங்கல்ல. உங்க கூடயே சாப்பிடாமலே தெரியாம சாப்பிடாம இருக்கிற. நீயாவது சாப்பிடுமா? நீங்க தான் சாப்பிடலன்னா நான் எப்படிமா உங்க தோல் இல்லையா சாப்பிடுவேனா? எனக்கு யாரோடவும் பேச பிடிக்கவில்லை, சாப்பிட பிடிக்கவில்லை. இப்பொழுது எதற்காக? இதுக்கு ஒரு மருந்து இருக்குமா? என்ன மருந்தடி? நான் அந்த மருந்தை கூட்டிட்டு வந்திருக்கேன். மருந்து கொண்டுதான் வருவாங்க. சரி, நான் கூட்டிட்டே வந்திருக்கேன். அப்படியா? தாங்களை காண மேலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். நாரத மகரிஷியா? நம்மளே நாடியா? எங்கே அவர்? வர வேண்டும் சுவாமி, வர வேண்டும். தீர்க்க சுமகரி பவா, தீர்க்க சுமகரி பவா, தீர்க்க சுமகரி பவா. சாவித்திரி, நீயும் உன்னுடைய தோழியும் ஏதோ முக்கியமான பிரச்சனையில் சிக்கி தவிப்பது போல் உங்கள் இருவருடைய முகத்தை பார்க்கும் பொழுதே எனக்கு தெரிகிறது. சுவாமி, நான் இங்க இருக்கும் பட்சத்திலே உங்கள் இருவருடைய பிரச்சனைக்கு ஏதுமாக விக்கினைகள் ஏற்படுமாகில் நான் சென்று வருகிறேன். சுவாமி, பாருங்கள் சுவாமி, இப்படி வந்துவிட்டு நடாத்தில் விட்டு போவதை போல போகலாமா? சாவித்திரியை சந்திச்சீர்கள், நல்ல வார்த்தைகளை கூறிவிட்டு எனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு போங்கள் சுவாமி. இல்லை, சத்தியவான் எனக்குரியவனை நீ காதல் மனம் செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறாயா? ஆமாம், சொல்லிவிட்டாயா? நீ உங்க சோகத்துக்கு காரணம் கண்டுபிடிக்கலாமா? என்னைய சோகமா இருக்கேன்ட்டாரு. அதான் சொல்லிட்டேன். ஆமாம் சாமி, என் தோழி சொல்வது அனைத்து உண்மை. சத்தியவான் சாமானியப்பட்டவனா? வித்தையிலும் புத்தியிலும் ஆஷ்டானத்திலும் இன்னும் அனுஷ்டானத்திலும் சகல வகையில் சிறப்புடையவன் தான். ஆமாம் சுவாமி,
ஆமா. அவன் பெருமைகளை நான் எடுத்துக் கூறட்டுமா? சொல்லுங்க சுவாமி. இதோ கூறுகிறேன். சொல்லுங்க. மாமரயாகம காவியம் ஏவிய வாசகனீதிய தந்தான். மாமரயாகம காவியம் ஏவிய வாசகனீதிய தந்தான். அரசுமையும் மயரி கருதியை முழுக்க ஒருவர் உணர்வுணர்த்தான். கெடுமனவரி உணர்வுணர்த்தான். கெடுமாறுவர் சுவாமி, எத்தனை பெருமைகளை சொல்லிவிட்டு ஆனால் என்ற ஒரு வார்த்தையை இழுக்கிறீர்களே, ஆனாவிற்கு என்ன அர்த்தம் சுவாமி? பூதல்ல ராஜத்தில் ஓடிட ஓடோடு ஓடோடு சுவாமி, எனக்கு பயமாக இருக்கின்றது. விதியின்படி நடக்கக்கூடியதை எடுத்துக் கூறுவதுதான் என்னை போல முனிவருக்கு அழகு. ஆகையினாலே கவலைப்படாதே, நான் கூறுவதை கவனமாக கேளம்மா. சுவாமி சொல்லுங்க. சத்தியவான் மீது நட்டாசையே அவர் மேல் ஆசைப்படக்கூடாது என்று சொல்லீர்களே, நான் என்றோ ஆசைப்பட்டு விட்டேன் சுவாமி. அவரை பார்த்து சிறிது நேரம் தான் என்னிடம் இருந்தார். தந்தையாரை பார்த்து விட்டு வருகிறேன் என்று சென்றவரை இன்னும் காணவில்லை. அவருக்கும் எனக்கும் எப்படியாவது திருமணம் செய்து வையுங்கள் சுவாமி. சத்தியவனவர் மேல் நான் காதல் கொண்டிருக்கின்றேன். அவரை திருமணம் முடிக்க வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டியிருக்கின்றேன் சுவாமி. உண்மைக்கு எது தர்மமா சாத்திகிறேன் சுவாமி. உண்மைக்கு இது தர்மமா சாத்திகிறேன் மகளை போன்றவன் உன்மீது மர்ம வைத்து நான் என்ன சுகம் தெரிவிக்க போகிறேன். சாவித்திரி மாட மாளிகை கோட கோபுரங்கள் தேவையில்லை அம்மா. ஆனால் நாடு நாகரங்கள் ஒன்றும் இல்லாதவன் நாடி வந்தோம். மனிதர்கள் வாழ்வதற்கு நாடு எதற்கு, வீடு எதற்கு என்பார்கள். அவர் எங்க இருக்கின்றாரோ, ஒரு மரம் செடி கொடி அடிவாரத்தில் இருந்தால் கூட அவர் கூட நான் சந்தோஷமாக வாழ்வேன் சுவாமி. ஆகையால் காசு செல்வம் பணம் என்று சொல்வார்கள். இன்று நம்மளிடம் இருக்கும், நாளை ஒருவரிடம் இருக்கும், மறுநாள் திருப்பி நம்மிடமே வந்துடும். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் சொத்து சுகம் இல்லை என்றால் நான் என்ன செய்வேன் சுவாமி? அவர் மாத்திரம் இருந்தால் எனக்கு போதும் என்று. ஆற்று வெள்ளம் போல செல்வம் வந்து போகும். ஆற்று வெள்ளம் போல செல்வம் வந்து போகும். ஆற்று வெள்ளம் போல செல்வம்
தந்தால் வேண்டாம். மாட மாளிகை கோபுரங்கள் வேண்டாம். பொன்பொருள் என்று என்னிடத்திலே நாளை உன்னிடத்திலே அறியாதவனா புரியாதவனா வீணாக நப்பிகள் இருந்தாலும் அதுல்லா பண்ணைக்கு என்ன மறவாண்டே அதுல்லா பண்ணைக்கு என்ன மறவாண்டே அப்புறம் அவனை மனது என்ன சுகத்தை வைக்க மறந்து விடு. வேறு ஒரு மனவாளனை மறந்து கொள்ளமா சுவாமி. எப்படியெல்லாம் தாங்கள் வாயால் சொல்லாதீர்கள் சுவாமி. கணவனே கண் கண்ட தெய்வம் என்று சொல்வார்கள் என்று அவரை பார்த்தேனோ அன்றுதான் அவர்தான் ஓவியத்தில் நான் பார்த்தேனோ அவர்தான் எனக்கு மனவாளனா வர வேண்டும் என்ற மனக்கோட்டை கட்டியிருக்கின்றேன். அவரோடு நான் பழகியிருக்கின்றேன், பேசியிருக்கின்றேன், ஆடியிருக்கின்றேன், பாடியிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இன்னொருவரை எப்படி நான் மனதுள்ள முடியும் சுவாமி? ஒரு வார்த்தை இந்த இடத்திலேயே சொன்னீர்களே, என் மனது எவ்வளவு வேதனைப்படுகிறது. இன்னும் ஒரு ஆண்டுக்குத்தான் அவர் இருப்பார் என்று சொல்கிறீர்களே சுவாமி. ஒரு பெண்ணிடம் எப்படி சொல்வதற்கு மனது வந்தது உங்களுக்கு சுவாமி? சுவாமி, இந்த இடத்திலே ஒன்று கேட்கின்றேன். நான் என் தோழியை பார்த்தவுடன் தாங்கள் என்ன சொல்லி ஆசீர்வாதம் செய்தீர்கள்? மங்களம் உண்டாகட்டும். எத்தனை முறை? ஒரு முறை. ஒரு முறை சொன்னீர்கள். இந்த சாவித்திரியை சந்தித்தவுடன், இந்த சாவித்திரி முகத்தை பார்த்தவுடன் என்ன சொல்லி ஆசீர்வாதம் செய்தீர்கள் சுவாமி? தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா. 3 முறை சொன்னீர்கள் அல்லவா? தங்கள் வாக்கால் நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பொழுது என் கணவருக்கு எப்படி யாருக்கு ஆயுள் உண்டாகும்? உங்க வாயாலே மாட்டிக்கிட்டீங்களா? நானே வரத்தை கொடுத்துட்டு இரண்டாசையை முடிச்சுக்கிட்டு இருக்கேன். மாட்டிக்கிட்டாரு, அப்புறம் மடக்கிட்டு விட்டாரு. பணம் கொடுத்த தலையில கை வைக்கிறத சாவித்திரி, நான் சொன்னால் சொன்னதுதான். நீ என்றுமே தீர்க்க சுமங்கலி தான். ஆனால் ஒரு காயத்ரி மந்திரத்தை உன் செவியில் உபதேசம் செய்கிறேன். அதனை ஒரு மண்டலம் நீ தேவியை நினைத்து பூஜை செய்தால் நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய். அப்படியா? அறிந்தேன் சுவாமி, அறிந்தேன் சுவாமி. தேவியை பூஜை செய்வார், தேவியை பூஜை செய்வார். சுவாமி, எனக்கும் அவருக்கும் எப்படியாவது திருமணம் செய்து வைங்கள் சுவாமி. ஒரு நொடி பொழுதில் வாழ்ந்தால் அவர் கூட தான் வாழ்வேன் என்று உங்களுக்கு தெரியும். அப்படியாகட்டும். சாவித்திரை மணந்தவன் தீர்க்க சுமங்கலி போகா. அன்பார்ந்த கலாரசிக பெருமக்களே, இந்த சத்யவான் சாவித்திரி எனும் சிறந்த நாடகத்தை ஏற்பாடு கொடுத்து எந்த மொழி அழிய போகுதோ அந்த மொழிக்கு உயிர் கொடுக்கணும்.
அதுபோன்று வள்ளி திருமணம் இல்லாமல் சத்தியவான் சாவித்திரி எனக்குரிய நாடகத்தை போட்டு பழமைக்கு உயிர் கொடுத்த போற்றுதலுக்குரிய புண்ணியசீலர்கள் கிராமத்தார்களுக்கு முதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், இப்போது கதையின் சாராம்சத்தை நாங்கள் காமிச்சிட்டோம். கஜகிரி வந்தாரு, தீமைச்சனி வந்தாரு. தீமைத்தனுடைய மகன் தான் சத்தியவான். தீமைத்தனுக்கு என்ன பறிச்சாச்சு, நாட்டை பறிச்சாச்சு. காட்டுக்குள்ள வந்தாரு, சாவித்திரியை பார்த்தாங்க, காதலிச்சாங்க. என் தலைமையில கல்யாணம் முடிஞ்சது. இனிமேல் தான் இந்த கதையின் உச்சகட்டம். இனிமேல் தான் இந்த நாடகத்தின் இந்த கதையின் கதாநாயகன், கதைக்கு நாயகன் சத்தியவான், கதாநாயகன் யமதர்மராஜா தான். யமதர்மன் வருகிறார். யாரும் தயவு செய்து தூங்க வேண்டாம். ஆமா, இது வரைக்கும் தூங்குனது போதும், விடிஞ்சு போச்சு. இன்னென்ன தூக்கம்? பக்கத்தில் இருக்கிறவங்க எழுப்பிடுங்க. யமதர்மன் வந்ததுமே எல்லோரும் கையெடுத்து வணங்கிக்குங்க. தீர்க்க ஆயுளை கொடுக்கணும்னு. இதோ வருகிறார் யமதர்மன்.